ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை ஹிந்தி மாஸ்டர் யூடியூப் சேனல். நம்ம இது வரைக்கும் 1K+ வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஹிந்தி லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் எப்படி, ரைட்டிங் ப்ராக்டிக்ஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம். சில கன்வர்சேஷன் பார்த்துருக்கோம். மெட்ரிகுலேஷனில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்கும் முடிச்சிட்டோம். இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம். அப்போ நடக்கிற கன்வர்சேஷனை பார்ப்போம். ஹாய் நண்பா, எப்படி இருக்கிறாய்? அரே யார் அப்படின்னா ஓ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறது. ஹைசே ஹோ, எப்படி இருக்கிறாய்? வா உட்கார் அப்படின்னு. ஆவோ அவுர் பைட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஆவோ பைட்டோ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். வெகு நாட்களுக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். பகுத் அப்படின்னா ரொம்ப, தினோம் கே பாத் அப்படின்னா நாட்களுக்கு பிறகு, ஹம் மிலே ரஹே ஹைங் அப்படின்னா சந்திக்கிறோம், நாம் சந்திக்கிறோம். பகுத் தினோம் கே பாத் ஹம் மிலே ரஹே ஹைங். அதையே ரெண்டு பெண்கள் சொன்னால் மிலே ரஹி ஹைங் அப்படின்னு வரும். உன்னை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தும்சே மில்கே பகுத் குஷி ஹுவா. இதையே ரெண்டு ஒரு பெண்ணை பார்த்து கேட்டால் ஹுயி அப்படின்னு சொல்லணும். தும்சே மில்கே பகுத் குஷி ஹுயி அப்படின்னா ஒரு பெண் சொல்கிறது, ஒரு பெண்ணை பார்த்து. இப்போ ஒரு நண்பன், முதவே நண்பன் சொல்லிட்டோம். அதனால் உன்னை சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னா தும்சே மில்கே பகுத் குஷி ஹுவா. உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. தும்சே முஜே குச் பாதம் கர்ணிகை அப்படின்னா பாதே கர்ணிகை, கொஞ்சம் பேச வேண்டி இருக்கிறது. தும்சே முஜே பகுத் பாதே கர்ணிகை. சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம், எதனா பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு ஃப்ரெண்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி. சம்பிரதாயம் எல்லாம் வேணாம் அப்படின்னா தகல்லு பத் கீஜியே அப்படின்னா சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா தகல்லுப் அப்படின்னா சம்பிரதாயம், மத் கீஜியே அப்படின்னா வேண்டாம். மத்து யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். என்ன பேசணும் பேசு. கியா போல்னாகை போலோ அப்படின்னு. அதையே என்ன பேசணும் சொல்லு அப்படின்னா கியா போல்னாகை கஹோ அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கியா போல்னாகை பதாவோ அப்படின்னு சொல்லலாம். கஹோனாலும் சொல்லுன்னு அர்த்தம், பதாவோ அப்படின்னாலும் சொல்லுன்னு அர்த்தம். எனக்கு உன் உதவி தேவை. முஜே தும்ஹாரி மதத் சாகியே. உன்னிடம் ஒரு முக்கிய வேலை இருக்குது. தும்சே ஏ ஜரூரி காம்ஹை அப்படின்னு சொல்லலாம். இல்லை முக்கிய காம்ஹை, தும்சே ஏ முக்கிய காம்ஹை அப்படின்னு சொல்லலாம். ஜரூரி அப்படின்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு சொல்லணும். ஜரூரியை எடுத்துகிட்டு முக்கியன்னு எழுதணும். அதே மாதிரி தான் போலோ அப்படின்னா பேசுன்னு அர்த்தம். சொல்லுன்னா கஹோன்னு ஒன்று சொல்லணும், இல்லைன்னா பதாவோ அப்படின்னு சொல்லணும். நான் என்ன செய்ய சொல்லு அப்படின்னு. சொல்லு நான் என்ன செய்ய அப்படின்னு. கியா கருங் மை, சொல்லு நான் என்ன செய்ய. அதை நான் என்ன செய்ய சொல்லு அப்படின்னா கியா கருங் மை கஹோ. அதையே கியா கருங் மை பதாவோ அப்படின்னு. சொல்லு என்ன செய்ய அப்படின்னா பதாவோ கஹோன்றதை சொல்லிடணும். பதாவோ கியா கருங் மை, கஹோ கியா கருங் மை அப்படின்னு. சொல்லு அப்படின்னா கஹோ இல்லைன்னா பதாவோ. சொல்லு நான் என்ன செய்ய அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொன்னோம். பதாவோ கியா கருங் மை. கண்டிப்பாக செய்கிறேன், செய்வேன் அப்படின்னு. ஜரூர் கருங்கா. அதே பெண்ணாக இருந்தால் ஜரூர் கருங்கி. முதல்ல ஏதாவது சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். ஏதாவது சாப்பிடு அப்படின்னு. பகலே குச் காலே. அது லேன்றது ரொம்ப ஃப்ரெண்டாக சொல்கிறது மாதிரி. பகலே குச் காலோ அப்படின்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறது. பகலே குச் காலே, முதல்ல ஏதாவது சாப்பிடு. என்ன வேண்டும்? டீயா, காப்பியா, கூல்ட்ரிங்க்ஸா, குளிர்பானமா, சாப்பாடா அப்படிங்கிறது.
கியா சாகதே ஹைங் என்ன வேண்டும்? சாய்னா டீ, காஃபினா காஃபி, டண்டானா குளிர்பானம், யா கானானா சாப்பாடு. கியா சாகதே ஹைங் சாய், காஃபி, டண்டா, யா கானா. யானா அல்லது, யா கானா. ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் போதும். சிர்ஃப்னா மட்டும். ஏக் கிளாஸ் பானி சாகியே ஒரு கிளாஸ் தண்ணீர் மட்டும் போதும். நீ மதிய உணவு இங்கேயே சாப்பிடு. தும் தோஃப்கர் கா கானா அப்படின்னா மதிய உணவு. யஹிங் காவோ இங்கேயே சாப்பிடு. இங்கே சாப்பிட்னா யஹாங் காவோ, இங்கேயே அப்படின்றதுக்கு யஹிங் காவோ. சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. டீக் ஹை சரி. மைன் கா ரஹா ஹூங் நான் சாப்பிட்றேன். நான் இங்கேயே சாப்பிட்றேன் அப்படின்னா மை யஹிங் கா ரஹா ஹூங் அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு பெண்ணாக இருந்தால் ரஹி ஹூங் அப்படின்னு மாற்றணும். இதவே நம்ம ஆண்பால் பெண்பாலோட ஃபார்முலா பார்த்துருக்கோம், சிங்குலர் ப்ளூரலோட ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது ஈஸியாக இருக்கும். உணவு மிக நன்றாக இருந்தது. கானா படியாத்தா அப்படின்னா மிக அருமையாக இருந்ததுன்றதையும் படியா, அந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கானா படியாத்தா உணவு மிக நன்றாக இருந்தது, உணவு அருமையாக இருந்தது. இங்கேயே தங்கிக்கொள். யஹிங் டஹரேங் தங்கிக்கொள். இப்போ டஹரேங் பதில் யஹிங் ரஹேங் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயே வசிச்சுக்கொள்ன்ற மாதிரி இருக்கும். இங்கேயே தங்கிக்கொள் அப்படின்னா எதனாலும் யூஸ் பண்ணலாம். யஹிங் டஹரேங் தான் கரெக்டாக இருக்கும். யஹிங் டஹரேங் அப்படின்னு சொல்லலாம், யஹிங் ரஹேங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டஹரேங் அப்படிங்கிறது தான் சூட்டபுளாக இருக்கும். உன் வீடு என்று நினைத்துக்கொள். இது உன் வீடுன்னு நினச்சிக்க அப்படின்றது. அப்னாக்கர் சம்ஜனா, அப்னாக்கர் சம்ஜியே எப்படினாலும் சொல்லலாம். சம்ஜியேன்னா கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறது. இது அப்னாக்கர் சம்ஜனா, இது உன் வீடுனே நினச்சிக்க அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் சொல்கிறது. கொஞ்சம் ஃப்ரெண்டாக இதாக சொல்கிறது, உரிமையாக சொல்கிறது. மன்னிக்கவும் நான் தங்க முடியாது. மாஃப் கீஜியே மன்னிக்கவும். மை டகர் நஹிங் சக்தா இங்கே நான் தங்க முடியாது. அதே ஒரு பெண்ணாக இருந்தால் மை டகர் நஹிங் சக்தி அப்படின்னு வரும். சரி உன் விருப்பம். டீக் ஹை ஜைசே தேரி மர்ஜி அப்படின்னு சொல்லலாம். விருப்பம் அப்படின்றதுக்கு மர்ஜின்னு சொல்லலாம், இச்சா அப்படின்னு சொல்லலாம், பசந்த் அப்படின்னு சொல்லலாம். விருப்பம்ன்றதுக்கு நம்ம எந்த இடத்துல எதனாலும் போட்டுக்கலாம். பசந்துன்னு சொல்லலாம், மர்ஜி அப்படின்னு சொல்லலாம், இச்சா அப்படின்னு சொல்லலாம். டீக் ஹை ஜைசே தேரி மர்ஜி ஹை இச்சா. மீண்டும் நான் எப்போது சந்திப்போம்? ஹம் பிர் கப் முலாகத் கோஹி. முலாகத் அப்படின்னா சந்தித்தல். ஹம் நாம், பிறகு, நாம், மீண்டும், கப் முலாகத் கோஹி எப்போது சந்திப்போம். ஹம் பிர் கப் முலாகத் கோஹி விரைவில் சந்திப்போம். ஜல்தி மிலேங்கே. ஜல்தினா விரைவில், சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. பிறகு சந்திப்போம்னா பிர்சே மிலேங்கே, பிர் மிலேங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.